வெல்கம் டு என்டிஎஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் ரீசனிங் டோஸ் 2ல் அனலாகியில் ஆல்ஃபபெட்டிக்கல் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் அனலாகி வந்து நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் பார்த்தோம். இப்போ ஆல்ஃபபெட்டிக்கல் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்தால் எப்படி ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நியூமெரிக்கல் அனலாகி மாதிரியே தான் ஆல்ஃபபெட்டிக்கல் அனலாகியும், பட் ஆனால் அதில் நம்பர்ஸ்க்கு பதிலாக லெட்டர்ஸ் இருக்கும். கொஸ்டினில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஸ்க்கு என்ன லாஜிக் ஃபாலோ இருக்கோ அதே லாஜிக்கை ஆப்ஷன்ஸ்லேருந்து நம்ம சூஸ் பண்ணி ஒரு ஆன்சரை கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த மொதல் கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிபிஎன் அப்படிங்கிறது எக்ஸ்டிஆர் அப்படின்னு ஆயிருக்கு, எல்எஸ்கே அப்படிங்கிறது பிடபிள்யூ அப்படின்னு ஆயிருக்கு. ஸோ இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுற ஒரு ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ முதல்ல இதில் என்ன ரிலேஷன் ஃபாலோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி அப்படிங்கிறது எக்ஸ் ஆயிருக்கு, அதாவது டிக்கு அப்புறம் யூவிடபிள்யூ எக்ஸ், அதாவது ப்ளஸ் 4 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பி 16, அதுலேருந்து ப்ளஸ் வந்து 4 போட்டோம் அப்படின்னா 20 அப்படிங்கிறது டி. என் வந்து 14, அதுலேருந்து ப்ளஸ் 4 அப்படின்னா 18, ஆர் வந்து 18. ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் 4 இன்க்ரீஸ் ஆகிடும். எல் அப்படிங்கிறது 12, அங்கேருந்து ப்ளஸ் 4 அப்படின்னா 16. எஸ் அப்படிங்கிறது வந்து 19, அங்கேருந்து ப்ளஸ் 4னா 23. கே அப்படிங்கிறது வந்து 11, அங்கேருந்து ப்ளஸ் 4 அப்படின்னா 15. ஸோ ஒவ்வொரு ஆல்ஃபபெட்டும் ப்ளஸ் 4 ப்ளஸ் 4 ப்ளஸ் 4 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதில் ஃபாலோ ஆகிருக்க பேட்டர்ன் வந்து +4 டு த பொசிஷன் வேல்யூ ஆஃப் ஆல்ஃபபெட். ஒவ்வொரு ஆல்ஃபபெட்டுக்கும் அதுக்கு ஒரு பொசிஷன் வேல்யூ இருக்கும். லைக் ஏ அப்படின்னா மொதல் ஆல்ஃபபெட், ஸோ அதுக்கு 1. பி வந்து 2வது ஆல்ஃபபெட், அதுக்கு 2. சி வந்து 3வது ஆல்ஃபபெட் 3. இது மாதிரி 26 ஆல்ஃபபெட்டுக்கும் 1லேருந்து 26 வரைக்கும் அதுக்கான பொசிஷன் வேல்யூ இருக்கும். அந்த பொசிஷன் வேல்யூவை நீங்கள் நல்லா மனப்பாடமாக இல்லை ஏதாவது ஒரு ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணியோ இல்லைனா சிம்பிள்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டோ 26ஐயும் ஃபிங்கர் டிப்பில் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆல்ஃபபெட்டிக்கல் அனலாகி சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. சில பேர் எக்ஸாம் ஹாலில் ரஃப் ஷீட் கொடுத்த உடனே இந்த மாதிரி ஏபிசிடின்னு எழுதிட்டு அதுக்கு 1 2 3 4 எழுதி வச்சுப்பாங்க. ஆக்சுவலாக அந்த மாதிரி ரீசனிங் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு அது மாதிரி ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அது கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ண ஒர்க் அவுட் பண்ணாது. பிகாஸ் நானும் அந்த மாதிரி தான் ரஃப் ஷீட்ஸில் ஏக்கு 1 பிக்கு 2 ரஃப் ஷீட் கொடுத்தோன்னே எழுதி வச்சுப்பேன். பட் ஆனால் அது ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணாது. அதே மாதிரி ஈஸியான சம்ஸ் சால்வ் பண்ணுறதுக்கு அது வந்து யூஸ் ஆகும். அதே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கேட்குறாங்க அப்படின்னா அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு லெட்டருக்கும் பார்த்து போகிறதுக்குள்ளே மினிமம் 2 மினிட்ஸ் இல்லை 3 மினிட்ஸ் கூட ஆகிடும். ஸோ ஆல்ஃபபெட்டிக்கல் அனலாகி ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுறதுக்கு இதுக்கு ஒரே வழி பொசிஷன் வேல்யூவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது தான். இந்த 26 ஆல்ஃபபெட்டுக்கும் இருக்க பொசிஷன் வேல்யூவை அதோட ஆப்போசிட் வேல்யூஸை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா கொஸ்டினை பார்க்கும்போதே நமக்கு நிறைய பேட்டர்ன்ஸ் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு பென் அண்ட் பேப்பர் யூஸ் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. கொஸ்டினை பார்க்கும்போதே டக்குன்னு நம்மளால் அதில் என்ன பேட்டர்ன் இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிட முடியும். ஏபிசிடிக்கு வந்து 1 2 3 4 தான், அது எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். இ வந்து 5ன்னு இப்படி மாற்றி எழுதலாம். இந்த மாதிரி சிம்பாலிக்காக நீங்களே ஒரு ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துக்கோங்க. ஜி வந்து 7, ஆக்சுவலாக ஹச் வந்து 8. ஹச் இந்த மாதிரி நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும் அதோட ஆல்ஃபபெட் லெட்டர்லேருந்து. ஸோ ஹச் 8, இ வந்து 5, இ 5 ஹச் 8நாலே எஃப்என்ஜி வந்து 6 7, அவ்வளோதான். ஸோ அட்லீஸ்ட் ஒரு ஜங்ஷன் பாயிண்ட் மாதிரி இங்கேன்னு ஒரு பர்டிகுலர் லெட்டர்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி பின்னாடி இருக்க லெட்டர்ஸோட நம்பர்ஸை நம்மளால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். இப்போது ஹச் 8 அப்படின்னா ஐ 9, இந்த ஐயை இப்படி நம்மளால் மாற்ற முடியும். ஐ 9, ஜேனா ஜாக்கு, சீட்டுக்கட்டில் வர ஜாக்கு, ஸோ ஜாக்குனா 10. அடுத்தது கே, கே அப்படின்னா கிழவன், 11 ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள், கிழவன். ஸோ 11 அப்படின்ற மாதிரி. எம்முனா 13 அப்படின்னா இந்த 1 2 3 டாப்ஸ் இருக்கிறதுனால இது 13. அதே மாதிரி எண்ணுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி 4 புள்ளி வச்சுக்கிட்டு 14 அப்படின்னு நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு உங்களுக்கு அந்த லெட்டர் பார்க்கும்போது ஞாபகம் வர மாதிரி நீங்களாக அதுக்கு ஒரு சிம்பாலிக் ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துக்கிட்டீங்கனாலே ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு மனப்பாடம் ஆகிடும். இப்போ ஓக்கு வந்து 15, அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஜஸ்ட் ஒரு பியர் பா மாதிரி, இப்போ ஒரு பியர் பானை அப்படி தானே இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஓ 15 சுற்றி 5 புள்ளி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஓக்கு 15, பிக்கு 16 நம்ம எழுதும்போதே பின்னு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதே லெட்டர் இது ஞாபகம் வச்சுக்கலாம். பிக்கு 16, ஆர்னா ரேட்டட் கண்டென்ட் 18+க்கு வந்து ரேட்டட் கண்டென்ட், ஸோ ஆர்னா 18. பி 16, ஆர் வந்து 18நாலே கியூ வந்து 17 நமக்கு பிக்யூஆர் சொல்லும்போது ஞாபகம் வந்துடும். எஸ் வந்து 19, டி வந்து 20, T20 ஞாபகம் வச்சுக்கோங்க. T20ல் 20 ஓவர் கிரிக்கெட்டு, டீனா 20. அதே மாதிரி யூக்கு வந்து 21, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா யுவன் ஞாபகம் வச்சுக்கலாம், யுவன். ஸோ இந்த 1னா 21. பிக்கு பார்த்தீங்கன்னா மேலே வந்து 2 புள்ளி வைக்கலாம், அந்த டபுள் டாப் இருக்கிறதுனால 2 புள்ளி வைக்கலாம். ஸோ வீக் வந்து 22. டபிள்யூக்கு அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 3 புள்ளி வைக்கலாம். ஸோ டபிள்யூ அப்படின்னா 23 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. W23 V22 அப்படின்னு நமக்கு ஞாபகம் இருந்தாலே அதுக்கப்புறம் இருக்க XY Z 24 25 26 ஈஸியாக ஞாபகம் வந்துடும். அதுக்கு முன்னாடி இருக்கிற PQRSTM நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஜஸ்ட் அதுக்கு ஒரு சிம்பாலிக் ரெப்ரஸன்டேஷன் கொடுத்து எதெல்லாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா இ ஞாபகம் வச்சுக்கலாம், ஹச் 8 ஞாபகம் வச்சுக்கலாம், ஐ 9, ஜாக்கு 10, கே 11 இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். MNN அதே மாதிரி ஓக்கு வந்து 15, 5 புள்ளி வச்சா 15 அப்படின்னு. பி 16 ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், ரேட்டட் கண்டென்ட் 18 அது ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக. யுவன், V2, W3 இது 3 ஞாபகம் வச்சுக்கலாம். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும், மற்ற லெட்டர்ஸோட பொசிஷன் வேலையும் நமக்கு டக்குன்னு மனப்படம் ஆகிடும். நீங்கள் எக்ஸாமில் ஆன்சர் ஷீட்டில் அந்த மாதிரி எழுதி போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம், ஆனால் டைம் கன்சியூம் ஆகிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். 4 பேட்டர்ன் வந்து ஃபாலோ ஆகிருக்கு. இப்போ ஆன்சரில் +4 அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கும் போது டக்குன்னு பார்க்கணும் அப்படின்னா
ஜஸ்ட்டு நீங்கள் பென் அண்ட் பேப்பர் யூஸ் பண்ணவே தேவையில்ல, டேரெக்டாகவே போட்டுடலாம். 20 இந்த பாருங்கள், 26லேருந்து +4 M13 +4 17 C3 +4 7 அவ்வளோதான். இதுக்காக தான் செகண்ட் கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா OSU அப்படிங்கிறது LQT இருக்குது. இப்போ ஓக்கு வந்து என்ன 15, S 19, U1 21. ஸோ அதே மாதிரி எல்லுக்கு வந்து 12, PQ Q 17, TT20 20. இது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -3 இருக்குது, -2 இருக்குது, -1 இருக்குது. ஸோ -3 -2 -1. இப்போ I வந்து 9, -3 பண்ணோம் அப்படின்னா 6, K11 அங்கேருந்து -2 பண்ணோம் அப்படின்னா 9, அப்போது I வந்துருச்சு. L வந்து 12, அங்கேருந்து -1 பண்ணிங்க அப்படின்னா K11 வந்துருச்சு. ஸோ இதில் இருக்க பேட்டர்ன் இதுதான், -3 -2 அண்ட் -1. இப்போது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த சைட்லேருந்து இந்த சைடுக்கு இப்போ இங்கேருந்து -3 -2 -1 போகுது. நமக்கு இந்த இடத்துல வந்து JTBன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம இங்கிட்டலேருந்து இங்கிட்ட பார்க்கும்போது ப்ளஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இப்போ ஜாக்குனா 10, அங்கேருந்து ப்ளஸ்னா 13, எம் பார்த்திங்க அப்படின்னா A அண்ட் Cயில் இருக்குது. மீதி 2 ஆப்ஷன் விட்டுலாம். அடுத்தது Tனா 20, அப்போது -2னா +2 ரிவர்ஸில் போகும்போது பார்க்கணும், 22. அப்போது MVC தான் ஆன்சர். ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, கொஸ்டினில் லாஜிக்கோட ரைட் ஹேண்ட் சைட் கேட்குறாங்களா இல்லை லெஃப்ட் ஹேண்ட் சைட் கேட்குறாங்களா அப்படிங்கிறது. இப்போ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லெட்டர்ஸ் வந்து அப்படியே ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா PATN அப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா APNT அப்படின்னா இது எப்படி போயிருக்கு அப்படின்னா P இங்கே வந்திருக்கு, A இங்கே வந்திருக்கு, T இங்கே போயிருக்கு, N இங்கே வந்திருக்கு. ஸோ இன்டர்சேஞ்சாக இருக்குது. முதல் 2 அடுத்த 2 இன்டர்சேஞ்சாக இருக்குது. இப்போ MO பார்த்தீங்கன்னா OMஆ இருக்குது, DE EDஆ இருக்குது. அப்போ JU வந்து UJவாக இருக்குமா? UJன்னு சொல்லிட்டு இதில் இருக்க ஒரே ஒரு ஆப்ஷன் தான். ஸோ இதான். ஸோ கொஸ்டினில் வந்திருக்க லெட்டர்ஸை ஒன் டைம் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி சிம்பிளான பேட்டர்ன் வரும், நம்ம அதுக்கு உட்காந்துட்டு ப்ளஸ்ஸாக மைனஸ் யோசிச்சுட்டு இருப்போம். இந்த மாதிரி லெட்டர்ஸ் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகி வர பேட்டர்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், பார்த்தோன்னே கண்டுபிடிச்சாங்க. இந்த கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா POT UPQஆ இருக்குது. ஸோ இந்த Pக்கு என்ன அப்படின்னா P16, Oக்கு 15, Tக்கு T20 20. ஸோ அடுத்தது UPயில் U1 21, P16, PQக்கு 17. இது எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த கொஸ்டினில் P வந்து U ஆயிருக்கு, அதாவது 16 21 இருக்குது. இப்போ +5 இருக்கலாம். ஆனால் அடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா E வந்து 5, U வந்து 21. ஸோ அது +5 பேட்டர்ன் கிடையாது. இப்படி நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கிறதுல இருக்க ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா லெட்டர்ஸில் நம்மளால் கண்டுபிடிக்காத நம்பர்ஸ் எழுதும்போது ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா 16 இங்கே 17 இருக்குது, 20 21 இருக்குது, 15 16 இருக்குது. அதாவது கிராஸில் +1 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ E வந்து 5, கிராஸில் +1னா 6, ஸோ F 6 அதிகம் இருக்குது. S வந்து 19, கிராஸில் டேரெக்டாக தான் இங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ S வந்து 20, T வந்து 20, கிராஸில் இன்க்ரீஸ் ஆகும்போது U1 21 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த பேட்டர்ன் இதுலேயும் ஃபாலோ ஆகுது, இதுலேயும் ஃபாலோ ஆகுது. இப்போ ஆன்சர்ஸில் அது மாதிரி இருக்காத கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன் ஏ பார்த்தீங்க அப்படின்னா C வந்து Cக்கு அப்புறம் +1 D வந்து கடைசியில் +1 ஆயிருக்கு கிராஸில், A வந்து B ஆயிருக்கு, அதே மாதிரி T வந்து Uவா கிராஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். இதில் என்ன பேட்டர்ன் அப்படின்னா கிராஸில் +1 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்த எக்ஸாம்பிளுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பொசிஷன் வேல்யூலே இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா ஏவும் இசட்டும் ஆப்போசிட், ஏவும் அப்போ பியும் ஒய்யும் ஆப்போசிட்டு, சியும் எக்ஸும் ஆப்போசிட். ஸோ அந்த மாதிரி ஒரு லெட்டரோட ஆப்போசிட் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா அதோட பொசிஷன் வேல்யூ சம் பண்ணிங்க அப்படின்னா 27 வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இசட் வந்து 26 அப்படின்னா ஏ வந்து 1 கூட்டினீங்க அப்படின்னா 27. இப்போ ஜி வந்து 7 அப்படின்னா அதோட எதை கூட்டினா 27 வரும்னா 20 கூட்டினா 27 வரும். ஸோ அதோட ஆப்போசிட் வேல்யூ டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 11, எதை கூட்டினா அதோட 27 வரும்னு கேட்டால் 16 கூட்டினா 27 வரும். ஸோ அதோட ஆப்போசிட் வேல்யூ வந்து பி. ஸோ அதோட பொசிஷன் வேல்யூ உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருந்தா ஆப்போசிட் வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா இந்த சம்மில் அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இப்போ பீயிங் அப்படிங்கிறது YVRMTயாக மாறி இருக்குது. இப்போ பிக்கு வந்து 2, ஈக்கு 5, ஐக்கு 9, N 14, ஜிக்கு 7. அதே மாதிரி இப்போ ஒய்க்கு வந்து 25, பிக்கு 22, ரேட்டட் 18, M 13, T20 20. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 வந்து 25 ஆயிருக்குன்னா +23 ஆயிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இங்கே 16லேருந்து 11 தான் இருக்குது. ஸோ அது அந்த பேட்டர்ன் இல்லை, கிராஸ்லேயும் இல்லை. இப்போது இது என்னவா இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பார்க்கும்போதே உங்களுக்கு சம்மேஷன் வந்து 27 வருது அப்படின்னா அந்த ஆல்ஃபபெட்டோட ஆப்போசிட்ஸ் வந்து இங்கே பிளேஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம், அவ்வளோதான். இப்போ பியோட ஆப்போசிட் ஒய் கூட்டும்போது 27 வருது. ஈயோட ஆப்போசிட் E 5, ஆப்போசிட் வந்து 22 கூட்டினீங்கன்னா 27 வரும். இப்போ 9ஓட ஆப்போசிட் வந்து 18 கூட்டிங்க அப்படின்னா 27 வரும். ஸோ அதோட ஆப்போசிட்ஸ் வேல்யூ பிளேஸ் ஆயிருக்கு. ஸோ இதில் இருக்க பேட்டர்ன் தான் ஆப்போசிட் ஆல்ஃபபெட். இப்போது பியோட பீக்கு வந்து 16, அதோட ஆல்ஃபபெட் வந்து ஆப்போசிட் வந்து 11, ஸோ கூட்டினா 27 வருது. ஆர் வந்து 18, அதோட 9 கூட்டினீங்க அப்படின்னா ஆப்போசிட் வரும். ஸோ ஐ கரெக்டாக வந்துருக்கு. ஸோ சேம் பேட்டர்ன் இதுலேயும் ஃபாலோ ஆயிருக்கு. இப்போ கிளினிக் எப்படி கண்டுபிடிக்கிறது? சி வந்து 3, அதோட எதை கூட்டினா உங்களுக்கு 27 வரும் அப்படின்னா 24 கூட்டணும்.
ஸோ 24 அப்படிங்கிறது எக்ஸ். ஆக்சுவலாக அதில் ஆப்ஷன்ஸ் இல்லை, இது நம்ம டேரெக்டாகவே போகலாம். எல் வந்து 12, அதோட எதை கூட்டினா 27 வரும்னு கேட்டால் 15 கூட்டினா வரும். 15 அப்படிங்கிறது ஓ. ஸோ எக்ஸ்1 ஸ்டார்ட் ஆகிற ஆப்ஷன்ஸை நீங்கள் பார்த்தோன்னே டிக் பண்ணிடலாம். E5 அதோட எதை கூட்டினா 22 கூட்டினா வரும். 22 வந்து வி. அடுத்து A1 அதோட போனால் இசட். ஏக்கு இசட் ஆப்போசிட் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். எண்ணுக்கு இசட் வந்து எண்ணுக்கு வந்து ஆப்போசிட் வந்து எம். ஸோ இதான் ஆன்சர். உங்களுக்கு பொசிஷன் வேல்யூ தெரிஞ்சிருச்சுன்னா டக்கு டக்குன்னு போட்டுடலாம். இல்லைனா நீங்கள் ஒவ்வொரு முறையும் உங்கள் ரஃப் ஷீட்டில் எழுதி வச்சதை பார்த்து போடுறதுக்கு உங்களுக்கு டைம் ஆகிடும். மினிமம் ஒரு இந்த மாதிரி ஆப்போசிட் வேல்யூ வந்திருக்க சம்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நிமிஷத்துலேருந்து 1.5 நிமிஷம் உங்களுக்கு ஆகிடும் இந்த மாதிரி ரஃப் ஷீட்டில் போட்டிங்கன்னா. இதுவே உங்களுக்கு பொசிஷன் வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா கொஸ்டினை பார்த்தோன்னே உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். மினிமம் 15 இல்லை 12 செகண்ட்ஸில் போட்டுடலாம். நீங்கள் எவ்வளோ ரீசனிங் ஃபாஸ்ட்டாக போடுறீங்களோ அவ்வளோக்கு அந்த டைமை குவான்டிட்டியில் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதனால தான் எப்போவுமே ரீசனிங்கை ஃபாஸ்ட் மெத்தட்ஸ் கற்றுக்கிறது. இந்த சமலை பார்க்கும்போது கொஸ்டினை பார்த்தோன்னே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கற்றுக்கங்க. இப்போ ஹச்சுங்கிறது 8, இசட்டுங்கிறது 26. ஸோ டேரெக்டாக இது போயிருக்காது. அப்போது அடுத்தடுத்த கிராஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹச் வந்து 11 ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஹச்னா 8, கேலாம் 11, 11 ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ டி வந்து 20, வி வந்து 22. இப்போ ஒய் வந்து 25, இசட் வந்து 26. ஸோ +3 +2 +1ங்கிற மாதிரி கூட இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ ஹச் இப்போ நீங்கள் எடுத்து எழுதும்போது ஹச்சுக்கு 8, 20, ஒய்க்கு வந்து 25, அடுத்து இசட்டுக்கு 26, விக்கு 22, 11. ஸோ இதில் பார்க்கும்போதே தெரியுது உங்களுக்கு 8லேருந்து +3 ஆயிருக்குங்க. அதே மாதிரி 20 வந்து 22 ஆயிருக்கு +2வா, 25 வந்து 26 ஆயிருக்கு +1. ஸோ இதோட பேட்டர்ன் என்னன்னா +3 +2 +1 கிராஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது முதல் லெட்ரு +3 ஆகி லாஸ்ட்டுக்கு போயிடுச்சு. இப்போ கே வந்து 11 +3 ஆகி லாஸ்ட்டுக்கு போனால் எண்ணு கரெக்டாக ஃபாலோ ஆகுது. 21 யுவன் வந்து 21 +2 ஆகும்போது 23 ஆகிடுது. அடுத்து ஒய் வந்து 25 +1 ஆகும்போது இசட் ஆகிடுது. அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி பேட்டர்ன் எங்கே ஃபாலோ ஆகுதுன்னு நீங்கள் பார்க்கணும். இது ரெண்டும் வராது, பார்க்கும்போதே தெரியுது. இது ரெண்டில் இது ஒன்று தான். இப்போது ஏ வந்து டி ஆகுது +3, பி வந்து சி ஆகுது, இங்கே இ வந்து ஜி ஆகுது. ஸோ இதான் ஆன்சர். ஏன்னா இதான் ஆன்சர். ஏலேருந்து +3, இலேருந்து +2, டிலேருந்து +1. இந்த கொஸ்டின்ஸில் இருக்க வேர்ட்ஸை எப்போவுமே பார்க்க சொல்லியிருக்கேன். பார்த்தாலே இதை சொல்லிடலாம். ஏன்னா அதில் இருக்க வேர்ட்ஸ் வந்து பொசிஷன் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. பிகாஸ் அதில் போர்ச்சுகல்னு இருக்க எல்லா ஆல்ஃபாபெட்டும் இதுலேயும் இருக்குது. ஸோ நீங்கள் எடுத்து எழுதும்போது எந்தெந்த பொசிஷனில் சேஞ்ச் ஆகிருக்குங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த லெட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபபெட்டிக்காக அரேஞ்ச் ஆகிருக்கு ரிவர்ஸ் ஆர்டரில். இப்போ ஏனா 1, ஜினா 7, எல்லுனா 12, ஓ 15, பி 16, ஆர் 18, டி 20, யூ 21. ஸோ ரிவர்ஸ் ஆர்டரில் அந்த ஆல்ஃபபெட்டிக்கலை அப்படியே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ கொடுத்துருக்க வேர்டில் யுரேனஸ் அப்படின்னா யுரேனஸில் ஃபஸ்ட்டு வந்து ஏ வரும். ஸோ ஏ. செகண்ட் வந்து என் வரும். தேர்ட் வந்து ஆர் வரும். அடுத்தது எஸ்ஸு, யூ. ஸோ அப்படியே ரிவர்ஸில் ஆல்ஃபபெட்டிக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இருக்க பேட்டர்ன் இதுதான், ஆல்ஃபபெட்டிக்கல் ரிவர்ஸ் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போது அமித் சார் இதில் ஃபஸ்ட்டு வந்து ஏ தான் வரும். அடுத்தது இன்னொரு ஏ இருக்குது, 2 ஏ இருக்குது. ஏஏ, அடுத்தது ஐ இருக்குது, அதுக்கப்புறம் எம் இருக்குது 13, அடுத்தது 18 ஆருக்கு 2 ஆர் இருக்குது. இதிலே பார்த்தம்போது ஆப்ஷன் சி வந்துருச்சு, மீதி இருக்கிறது எஸ்டி. ஸோ அந்த நம்பர்ஸ் இந்த ஞாபகம் இருந்தால் கூட நீங்கள் அதை போட்டு பார்த்தோம்னே உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஸோ உங்களுக்கு பொசிஷன் வேல்யூ தெரியும் அப்படின்னா நீங்கள் போர்ச்சுகல்னு எழுதிட்டு இதுக்கு நம்பர் வேல்யூ போடும்போதே இங்கேருந்து ஆரம்பிக்கும் போது 1, 7ன்னு சொல்லி இது ரிவர்ஸ் ஆர்டரில் போகிறத உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். இல்லை அப்படின்னா நார்மலாக லெட்டர்ஸை மட்டும் வச்சு போட்டிங்கன்னா இந்த சம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இது லாஸ்ட்டு குரூப் பியில் கேட்ட கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின் தான். இந்த கொஸ்டினில் பார்த்தோம் அப்படின்னா செவரல் அப்படிங்கிறது வேறு லெட்டர்ஸாக கன்வெர்ட் ஆகிருக்கு. இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்க லெட்டர்ஸோட பொசிஷன் வேல்யூ எடுத்து எழுதிட்டிங்க அப்படின்னா 19, 13 ஆச்சு அப்படின்னாலும் இங்கே வந்து அதே பேட்டர்ன் ஃபாலோ ஆகலை. இந்த லெட்டரில் டி 20, இ வந்து 5, -6 ஆகலை. ஸோ என்ன பேட்டர்ன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து லெட்டர்ஸை நல்லா அனலைஸ் பண்ணிங்கனாலே தெரியும். 19 இங்கே இருக்குது, இங்கே 20 இருக்குது, +1 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 5 இங்கே இருக்குது, 4 இங்கே இருக்குது, -1 ஆயிருக்கு. 22, 23 +1, 5 -1 4, 18லேருந்து 19 +1, 1லேருந்து 26 -1. ஸோ 12லேருந்து +1 13. ஸோ +1 -1 +1 -1 அல்டர்னேட்டாக இருக்குது. பட் ஆனால் பொசிஷன் ஃபஸ்ட்டில் இருக்கிறது லாஸ்ட்டுக்கு போயிருக்கு, செகண்ட் லாஸ்ட்டு, தேர்ட் லாஸ்ட்டு, சென்டர் போயிருக்கு. இந்த மாதிரி பேட்டர்னில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் கொஸ்டினை பார்த்துட்டு இந்த மாதிரி லெட்டர்ஸ்லேருந்து நம்பர்ஸாக எழுதுறதுக்கு முன்னாடியே எஸ்ஸு வந்து இங்கேருந்து இங்கே எப்படி போயிருக்குன்னு பாருங்கள். முதல் லெட்டருக்கு கனெக்ட் பண்ணுங்கள். இப்போ எஸ்ஸு வந்து 16, எஸ்ஸுங்கிறது 19, எம் 13. ஸோ -6 ஆயிருக்கு. இப்போ இதில் -6 ஆயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா -6 ஆகலை. ஸோ எஸ்ஸை டேரெக்டாக கடைசி லெட்டரோட கனெக்ட் பண்ணுங்கள். இப்போ எஸ் வந்து 19, டி வந்து 20. இப்போ அதே மாதிரி இங்கே டி வந்து 20 அப்படின்னா இதோட கனெக்சி லெட்டர் வந்து 21. ஸோ கனெக்ட் ஆகுது. அதே மாதிரி ஹச் வந்து 8, ஹச்லேருந்து 8னா 9, ஐயில் முடிகிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா சிம்பிளாக இதுதான் நீங்கள் ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம். இவ்வளோ தூரம் போகணுன்னு கூட அவசியம் கிடையாது. ஸோ எப்போவுமே இந்த முதல் லெட்டருக்கு கனெக்ட் பண்ணுங்கள். முதல் லெட்டருக்கு வரல அப்படின்னா முதல் லெட்டருக்கும் கடைசி லெட்டருக்கும் கனெக்ட் பண்ணுங்கள். அதுவும் வரல அப்படின்னா இந்த முதல் லெட்டருக்கும் செகண்ட் லெட்டருக்கு கனெக்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்படி இருக்கும்போது இதுவும் மாறி இருக்கும், இதுவும் மாறி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸை கூட ஞாபகம் வச்சுக்கிட்டு ஃபுல்லாக போட்டு பார்க்கணுன்னு கூட அவசியம் இல்லை. முதல் லெட்டரு கடைசி லெட்டர் கனெக்ட் ஆகுதா, அது அடுத்த நலாகிலையும் வருதா
அதே மாதிரி ஆப்ஷன்லையும் அதே மாதிரி ஃபாலோ ஆகுதுன்னா டேரெக்டாக நீங்கள் ஆன்சர் சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். இவ்வளோ தூரம் போகணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இதில் ஃபாலோ இருக்க பேட்டர்ன் வந்து +1 -1 கிராஸஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, மைனஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த கொஸ்டினில் பி அப்படிங்கிறது வந்து EIFEQ ஆயிருக்கு. இதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி லெட்டர்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி பி அப்படிங்கிறது 2, அது வந்து E ஆயிருக்கு அப்படின்னா +3 ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ E வந்து 5, அது வந்து I ஆயிருக்கு அப்படின்னா +4. A வந்து 1, அது வந்து F ஆயிருக்கு அப்படின்னா +5. கேங்கிறது கிழமை, அது வந்து Q ஆயிருக்கு அப்படின்னா +6. ஸோ 17 ஆயிருக்கு. ஸோ B வந்து E ஆயிருக்கு அப்படின்னா +3, S வந்து 19, அங்கேருந்து +3னா 22 வரும். ஸோ 22ல் 3 ஆப்ஷன் இருக்குது. அடுத்த லெட்டர் வந்து இ. இலேருந்து +4 வந்து ஐயா இருக்குது. ஸோ ஏலேருந்து +4 போட்டிங்க அப்படின்னா ஈல முடியணும் உங்களுக்கு ஆன்சர். ஸோ இது 2 தான், இது வராது. இதில் பார்த்தீங்கன்னா கடைசி லெட்டர் இதில் 6, இதில் கடைசி லெட்டர் N. ஸோ கே வந்து எப்படி இருக்குன்னா K11, K11லேருந்து Q17 இப்போ இருக்குது அப்படின்னா அதுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா 6 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ L வந்து 12, அங்கேருந்து 6 போட்டோம் அப்படின்னா 18 அப்படிங்கிறது ரேட்டட். ஸோ இதுதான் ஆன்சர். எப்படின்னா பிக்கு 2, ஈக்கு 5, ஏக்கு 1, K11, அப்புறம் ஈக்கு 5, ஐக்கு 9, எஃப்க்கு 6, பிக்கு 16, 17. ஸோ இதில் வந்து +3 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, +4, +5, +6. லீனியராக ப்ளஸஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, +3, +4, +5 அண்ட் +6. ஸோ இதை போட்டதுக்கப்புறம் கூட எல்லுக்கு வந்து 12, அங்கேருந்து +6 அப்படின்னா 18. 6ல் முடிகிறது இது ஒன்று தான். டேரெக்டாக கூட நீங்கள் அந்த மாதிரி போகலாம். கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா நியூமரிக் 2 சேர்த்து கொடுத்துருக்காங்க. இங்கே 14 7 ஆகுது, 24 12, அதாவது பாதி ஆகுது. ஸோ 36ல் பாதி 18. டேரெக்டாகவே நீங்கள் இதை போட்டுருவோம். இல்லை இந்த கொஸ்டினும் ஆல்ஃபா நியூமரிக் தான். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா K22P அப்படிங்கிறது M26N அதுக்கு வந்து அனலாகியாக இருக்குது. அதே மாதிரி O30Lலும் Q34Jயும் சேம் பேட்டர்னை ஃபாலோ இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்க்கும்போது S38Hக்கு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இப்போ அந்த K அப்படிங்கிறது வந்து 11, நடுவில் இருக்கிற நம்பர் 22, P 16. ஸோ அதில் 11 × 2னா 22. அதே மாதிரி பேட்டர்ன் இங்கே ஃபாலோ தான் பார்த்தீங்க அப்படின்னா M13 × 2னா 26. இங்கே O15 × 2னா 30. Q வந்து 17 × 2 34. ஸோ சேம் வருது. அதே மாதிரி Sக்கு வந்து 19 × 2 38. ஸோ ஆப்ஷனில் பார்க்கும்பொழுது Tக்கு 20 × 2னா 40, Vக்கு 21 அதே மாதிரி வருது, Uக்கு 21. ஸோ இது 3ல் தான் ஆன்சர், இது கிடையாது. ஸோ ஃபர்தராக பார்க்கும்போது K வந்து இங்கே M ஆயிருக்கு, அதாவது Kனா 11, Mனா 13. ஸோ +2 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி பார்க்கும்போது O15 +2 இன்க்ரீஸ் ஆகும்போது 17, S வந்து 19, +2 இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா 21 வரணும். ஸோ 21ல் இங்கே இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து U, இதுதான் ஆன்சர். ஸோ மற்ற ரெண்டும் வராது. இது மாதிரி ஒன்றா எலிமினேட் பண்ணி டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆக்சுவலாக இதுவும் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். இதில் பார்த்திங்க அப்படின்னா A3E 7S21 கொடுத்துருக்காங்க. இப்போது இங்கே எங்கெல்லாம் ஆல்ஃபபெட் வருதோ அங்கெல்லாம் இங்கே வந்து நம்பர் வருது. இதில் எங்கெல்லாம் நம்பர் வந்திருக்கோ அங்கெல்லாம் இங்கே ஆல்ஃபபெட் வருது. இப்போ இங்கே B வந்து இங்கே பாருங்கள் நம்பராக போட்டிருக்காங்க. அதே மாதிரி இங்கே 4 அப்படிங்கிறதுல இங்கே D போட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி போடும்போது C அப்படின்னா 3ல் ஆரம்பிக்கணும். ஸோ 3ல் ஆரம்பிக்கிறது எல்லாத்துலேயுமே ஆரம்பிக்குது. 5னா ஈயில் வரணும். ஸோ எல்லாத்துலேயுமே 3E தான் வருது, எல்லா ஆப்ஷனும் வரும். இப்போ கடைசியிலேருந்து பார்க்கும்போது 4னா நமக்கு Dன்னு மாறணும். 4ல் D இல்லை. ஸோ அதை ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்தோம் அப்படின்னா 14னா N. ஸோ Nங்கும் போது இது 2ஆக தான் இருக்கணும். அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் பார்த்திங்க அப்படின்னா L அப்படின்னா 12. ஸோ இங்கே தான் 12 இருக்குது. அவ்வளோதான், இது ஆன்சர். இதில் என்ன பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆல்ஃபபெட் வந்து இதில் நம்பராக இருக்குது, இங்கே இருக்க நம்பர் இங்கே ஆல்ஃபபெட்டாக இருக்குது. அவ்வளோதான், வேறு ஒரு பேட்டர்னுமே இல்லை. இதில் வந்து ஒரு ஆல்ஃபபெட்டிக் லெட்டரையும் ஒரு நம்பரையும் அனலாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து Wக்கு 23, ஏக்கு 1, ஐக்கு 9, Tக்கு 20, ஈக்கு 5, ஆருக்கு 18. ஸோ நம்பர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா 24, 2, 9, 23 இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டினோம்னா 24 வரும். அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் கூட்டினோம் அப்படின்னா 29 இருக்கும். 18 5 கூட்டினோம் அப்படின்னா 23 வரும். ஸோ இதில் என்ன பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2 லெட்டராக அதோட பொசிஷன் வேல்யூவை சமேஷன் பண்ணியிருக்காங்க. இப்போது ஜேவும் யூ அப்படின்னா ஜாக்கனா 10, யூவன் 21. ஸோ 31 ஆன்சர் ஆரம்பிக்கணும். இது ரெண்டும் இருக்குது. அதே மாதிரி கடைசியில் 23 முடியுது. அடுத்த 2 லெட்டர் வந்து 13, P 16 கூட்டினோம் அப்படின்னா 29, 29 இதான் ஆன்சர், இது வராது, இதான் ஆன்சர். இந்த கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா சுகர் அப்படின்னா 11, பைலட்னா 12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு சுகர் அப்படிங்கிறது 11ன்னு கொண்டு வரணும்னா ஒன்றும் அதோட பொசிஷன் வேல்யூஸை சமேஷன் பண்ணியோ இல்லை சப்ட்ராக்ட் பண்ணியோ இல்லைனா ஏதாவது ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர் பண்ணி தான் 11ன்னு கொண்டு வர முடியும். இப்போ எஸ் அப்படின்னா 19, யூ 21, ஜிக்கு 7, ஏக்கு 1, ஆருக்கு 18. இதை கூட்டினீங்கன்னா 66 வரும். ஸோ டிவைட் பை 6 போட்டால் 11. ஸோ இதில் இருக்க என்ன பேட்டர்ன் அப்படின்னா சமேஷன் ஆஃப் பொசிஷன் வேல்யூ டிவைட் பை 6. ஸோ பைலட்டுக்கு அதே மாதிரி போட்டிங்க அப்படின்னா 16, 12 கூட்டினா 28, 9. ஸோ பைலட்டுக்கு அது மாதிரி போட்டிங்க அப்படின்னா 72 வரும். டிவைட் பை 6னா 12 வருது. இப்போ ஹோட்டலுக்கு அது மாதிரி போடும்போது ஹச்சுக்கு 8, ஓக்கு
ஹச்சுக்கு 8, ஓக்கு 15 கூட்டும்போது 23, டி 20, ஸோ 43, இ 5 48, எல் 12 சேர்க்கும்போது 60 வரும். டிவைட் பை 6 போட்டால் 10. அவ்வளோ பொசிஷன் வேல்யூ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதுன்னா நீங்கள் டக்கு டக்குன்னு போட்டுடலாம். இந்த அனலாகியில் பார்த்தோம் அப்படின்னா பென் அப்படிங்கிறது 755 எழுதியிருக்காங்க. ஃபாக் 9 கேட்டிருக்காங்க. இது பென் அப்படின்னா பிக்கு வந்து 16, இக்கு 5, எண்ணுக்கு 14. இது 755 எப்படி வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா சம் ஆஃப் டிஜிட்ஸ் தான். ஸோ 16 அப்படிங்கிறத கூட்டும்போது 1 + 6 7, 14 கூட்டினா 1 + 4 5, 5 அப்படிங்க வந்துருச்சு. ஸோ ஃபாகுக்கு அது மாதிரி எழுதும்பொழுது எஃப்க்கு வந்து 6, ஓக்கு 15, ஜிக்கு 7. இப்போது 6 7ன்னு ஆன்சர் முடியும். 6 7லேருந்து 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. 5 + 1 கூட்டும்போது 6. ஸோ 6 6 7. ஸோ இது ஆன்சர். ஆல்ஃபபெட்டிக்கல் டைப்பில் மொத்தமாகவே ஒரு 10 இல்லை 15 மெத்தட் தான் இருக்கும். அதாவது +1 +2, இல்லைனா கிராஸா, இல்லைனா ஆப்போசிட்டா, இல்லைனா அசெண்டிங் டிசெண்டிங் ஆர்டரில் எழுதுகிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஃபார்மெட்டை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டக்கு டக்கு டக்குன்னு அடுத்தடுத்து எலிமினேட் பண்ணலாம். இந்த பேட்டர்னில் இந்த பேட்டர்ன் இல்லைன்னு சொல்லி அடுத்தடுத்த பேட்டர்னுக்கு மூவ் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அடுத்த வீடியோவில் ரீசனிங் டோஸ் 3ல் கோடிங் டிகோடிங் சாப்டர் பார்ப்போம் வித் கான்செப்ட் அண்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின் எக்ஸாம்பிள்ஸ். கோடிங் டிகோடிங் பார்த்திங்க அப்படின்னா அனாலஜி மாதிரியே தான் இருக்கும். கொஸ்டின் டைப் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்றபடி அதுலேயுமே கோடிங்கில் கொஸ்டினில் ஒரு கோட்க்கு என்ன லாஜிக் இருக்கோ அதே லாஜிக்கை நீங்கள் ஆன்சர்ஸ்லேருந்து கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். ஸோ சேம் பேட்டர்ன் தான் ப்ரீவியஸ் கொஸ்டின் எக்ஸாம்பிள்ஸோட அதையும் பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில். ஸ்டே கனெக்ட் வித் என்டேவர்ஸ். நன்றி.